Hello பசங்களா, வணக்கம் and welcome. நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா, making bio learning very simplified. Welcome to V Master Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது class 11 biomolecules one shot. ஒரே ஷாட்ல the entire chapterயும் முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி I have an important piece of information for all of you guys. உங்க எல்லாருக்குமே தெரியும் Vedantu Center are live in your city. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையில அட்டகாசமா சென்டர் லான்ச் பண்ணி சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வரோம். If you guys want to join us in our offline centers, அங்க நீங்க போய் IVSAT exam எழுதலாம், instant Vedantu scholarship admission test எழுதலாம். You can get up to 70% discount பசங்களா. So ஒரு சாதாரண விஷயம் கிடையாது 70% scholarshipன்றது. ஓகே, இது யாரெல்லாம் எழுதலாம்னா 8th to 12th foundation course, NEET course, JEE courseக்காக எழுதலாம். Why are you guys still waiting? All the details are given in the description below. Go get yourself registered பசங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், போய் உங்க அருகில் இருக்கும் வேதாந்து ஆஃப்லைன் சென்டரை போய் விசிட் பண்ணுங்க. ஓகே, வாக் இன்டு ஆர் வேதாந்து லேர்னிங் சென்டர். நீங்க அட்மிஷன் பண்றீங்களோ பண்ணலையோ அது ரெண்டாவது, ஒரு வாட்டி போய் அங்க போய் பாருங்க பசங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் how important you are. We give you the highest personal attention. Learn in the most tech enabled classroom from India's top teachers and get amazing scholarship. உங்களுக்கு ஒரு விசிட் புக் பண்ணனும்னா give call to 1800-120-456 பசங்களா. ரொம்ப limited seats தான் இருக்கு. Go visit our Vedantu offline centers, write IVSAT and get yourself the best gift you can give. Okay, இன்னொரு முக்கியமான விஷயம், ஓகே, எங்க இருக்கு நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்? அண்ணாநகர், தாம்பரம், ஆவடி, வேளச்சேரி. ஸோ சென்னையில் மற்றும் 4 இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் மதுரை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கோர்சஸ் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, பிரிட்ஜ் கோர்ஸ் இருக்கு, கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோர்சஸ் இருக்கு. நீங்க போய் அங்க போய் விசாரிச்சிங்கனாலே சொல்லுவாங்க. we will give you the best help we can பசங்களா. ஸோ செஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு அதோட முக்கியமான விஷயம், guaranteed improvement in marks or 100% fees refund. Okay, over 98% Vedantu students saw an increase in their marks. Okay, so this is Vedantu's improvement promise VIP for all of you பசங்களா. Okay, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம், நம்ம லெசன் குள்ள போகலாம். கிளாஸ் 11 கான டாபிக் இது, பயோமாலிக்யூல்ஸ் ஒன் ஷாட். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் தோன்ற ஒரு டாபிக், பட் ஐ எம் ஹியர் டு மேக் இட் வெரி சிம்பிளிஃபைட். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போகலாம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செஷனை லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் டூ லீவ் அ கமெண்ட் பை த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ நாளையில இருந்து ஐ வில் பி டேக்கிங் லைவ் கிளாஸஸ் ஃபார் கிளாஸ் 12. ஏன்னா கிளாஸ் 12ஓட போர்டு எக்ஸாம் வந்துருச்சு. இட் இஸ் ஆன் March 19th பயாலஜி. ஸோ நாளையில இருந்து வி ஆர் கோயிங் டு இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறோம். ஓகே, டு ஸ்கோர் சென்டம் இன் பயாலஜி. Okay, let's get into the session. So in the session நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, how to analyze chemical composition. So இந்த நீங்க செஷனை பார்க்கறதுனால உங்களுக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஷார்ட்டா புரிஞ்சிடும். ஓகே, primary and secondary metabolites, bio macromolecules, proteins, polysaccharide, nucleic acid and structure of protein, and ultimately we are also going to discuss about enzymes. So வாங்க செஷனுக்குள்ள போகலாம். So introduction to biomolecules. கரெக்டா? நம்ம எல்லாருமே there is a lot of diversity. ஓகே, இப்போ ஒரு இன்செக்ட்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்கு. ஒரு பிளான்ட்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 10,000 ஸ்பீசிஸ் இருக்கு. there is a lot of diversity பசங்களா. ஆனா நீங்களும் நானும் ஒரு இன்செக்டும், ஓகே, and a plant and a bacteria, we are all made up of biomolecules. We are all made up of similar kind of organic molecules. So அந்த organic molecules தான் நம்ம biomolecules ன்னு சொல்றோம். பயோனா என்ன? லைஃப். Okay, the molecules which are present in living organism are called biomolecules பசங்களா. இதோட சிம்பிளா நம்மளால define பண்ண முடியுமா? கிடையாது. So please do put it in the chat section. Biomolecules are molecules present in the living organism. ஓகே, ஸோ செஷனுக்குள்ள போகலாம், பார்க்கலாம் எப்படி ஒரு லிவிங் டிஷ்யூல இருந்து நம்ம என்னென்ன பயோமாலிக்யூல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ரொம்ப ஈஸியான விஷயம் பசங்களா. ஒரு லிவிங் டிஷ்யூ, அது ஒரு லீஃபா இருக்கலாம், அது ஒரு அனிமல் டிஷ்யூவா இருக்கலாம், அது ஒரு பாக்டீரியல் கல்ச்சராவா இருக்கலாம், எது வேணாவா இருக்கலாம். ஓகே, டேக் தட் லிவிங் டிஷ்யூ, ஓகே, அண்ட் யூஸ்
ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பசங்களா அவங்க டெக்ஸ்ட் புக்ல ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க and make it into a fine paste. okay அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணுங்க எதுக்கு இதை வச்சு சீஸ் கிளாத் இல்ல மஸ்லின் கிளாத் ஓகே அதை வச்சு ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும் பசங்களா ஒன்னு வந்து retinate okay இன்னொன்னு வந்து filtrate okay you get two things one is your retinate other one is your filtrate okay so இந்த retinate ல ஒரு சில molecules இருக்கும் இந்த filtrate ல இன்னொரு சில molecules இருக்கும் அதை தான் நம்ம இப்போ clear-ஆ படிக்க போறோம் okay so இந்த filtrateன்றது நான் கொஞ்சம் acid add பண்ணனா அது அப்படியே soluble ஆயிடும் okay this is filtrate நீங்க டீயை வடிகட்டும் போது டீ இருக்குல அதுதானே filtrate அதே மாதிரி தான் the filtrate is acid soluble whereas the retinate is acid insoluble பசங்களா ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த retinate நான் ஆசிட்ல டிசால்வ் பண்ணும்போது அது டிசால்வ் ஆகாது அதே என்னோட filtrate நான் ஆசிட்ல டிசால்வ் பண்ணும்போது அது டிசால்வ் ஆகிடும் okay as simple as it can be okay now what is this acid soluble fraction and what is this acid insoluble fraction இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த acid soluble fraction ன்னு ஏன் சொல்றாங்கன்னா because it contains micromolecules பசங்களா என்ன இருக்கு micromolecules இருக்கு okay whose molecular weight is less than 1000 Dalton 1000 Dalton குள்ள இருக்க molecule மேம் டால்டன்னா என்ன மேம் அது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் பசங்களா எப்படி நம்ம kg grams அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி Dalton is a unit of measurement. So you have micromolecules which are present in your filtrate. So இங்க என்ன இருக்கு பசங்களா micromolecules. Okay இது எப்படிப்பட்ட molecule? They are acid soluble micromolecules ரொம்ப முக்கியம் அதே என்னோட retinate வந்து macromolecules their molecular weight range of 10,000 Dalton and above அதோட molecular weight ரொம்ப பெருசா இருக்கும் okay so you have your polysaccharide nucleic acid proteins lipids they are all your macromolecules okay retinate ல என்ன இருக்கு பசங்களா macromolecules இருக்கு so macromolecules எப்படிப்பட்ட molecule they are ஒரே ஒரு நிமிஷம் yes they are acid insoluble அவங்க வந்து acidல soluble-ஆ இருக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் பார்க்கலாமா இப்போ இது வந்து molecule அனலைஸ் பண்ணீங்க ஓகே ஒரு எலிமெண்ட்ல இருக்க கெமிக்கல் ஒரு செல்ல இருக்க கெமிக்கல் காம்போசிஷனை எப்படிப்பா நம்ம அனலைஸ் பண்றது முதல்ல ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்துக்கோங்க அதை வந்து வே பண்ணுங்க அதோட வெயிட்ட பாருங்க சோ அது வந்து என்ன வெட் வெயிட் ஓகே அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அதோட வெயிட் இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க அது வெயிட் என்ன ட்ரை வெயிட் இப்போ அந்த டிஷ்யூவை ஃபுல்லா burn பண்ணுங்க burn பண்ணோனே என்ன ஆகும் obviously what will be formed it will form ash கரெக்ட்டா ash வந்து ஃபார்ம் ஆகும் all the carbon compounds are oxidized okay all the carbon compounds are oxidized so மிச்சம் என்ன இருக்கும் பசங்களா you will have all the inorganic elements ma'am inorganic elements na enna ma'am you have your silicon you have your manganese okay அந்த மாதிரின inorganic elements test பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்றோம் okay அப்படி பாக்கும்போது என்னென்னலாம் inorganic element இருக்கு hydrogen carbon oxygen nitrogen sulfur sodium calcium magnesium and silicon okay இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு டேபிள் இது உங்க earth's crust இது உங்க human body okay ரொம்ப சிமிலரா இருக்கும் பசங்களா they are most similar the composition of your earth's crust and the composition of the human body are very similar ஒரே ஒரு வித்தியாசம் ஓகே நம்ம ஹியூமன் பாடியில சிலிகான் மட்டும் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும் ஓகே ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ இதுதான் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் சொல்றோம் இது எதுக்காக பண்றோம் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஆர்கானிக் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்றோம் ஓகே ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்னப்பா இருக்கு நம்ம உடம்புல சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் வாட்டர் இருக்கு காம்பவுண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு பசங்களா ஓகே இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் மெட்டபாலிசம்னா என்ன மெட்டபோலைட்ஸ்னா என்ன நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கு முதல்ல லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மெட்டபாலிசம்னா இட் இஸ் த சம்
total of all the chemical reaction. என்ன பசங்களா? Sum total of all the chemical reactions, okay, happening in a living cell, okay, taking place in a living cell. அததான் நம்ம வந்து மெட்டபாலிசம்னு சொல்றோம். எல்லாரும் இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. So metabolism வந்து ரெண்டு விதத்துல இருக்கு. Okay, metabolism is of two types. ஒன்னு வந்து catabolism, okay, இன்னொன்னு வந்து anabolism. Okay, இதுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். What is catabolism? What is anabolism? So catabolismனா it is a breakdown reaction. எப்படிப்பட்ட ரியாக்ஷன் பசங்களா? அது ஒரு breakdown reaction. Okay, breakdown reaction. அதே anabolismனா என்ன தெரியுமா? It is a synthesis reaction. என்னன்னு சொல்றோம்? அது ஒரு synthesisக்கான reaction. So catabolismல என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய மாலிக்யூல், ஓகே, குட்டி குட்டி மாலிக்யூலா பிரேக் டவுன் பண்ணப்படுது. ஓகே, when it is broken down, you see that energy is released. எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. அதே என்னோட anabolismல என்ன நடக்குதுன்னா, குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ் they combine to form a larger molecule. Okay, so anabolismல நிறைய energy is consumed. Okay, so இங்க என்ன நடக்குது பசங்களா? Energy is consumed. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, so catabolism க்கு example என்ன மேம்? glycolysis, digestion, அதெல்லாம் catabolism க்கு example. anabolism க்கு example என்ன மேம்? photosynthesis, protein synthesis. எந்த ஒரு synthesisனாலும் அது வந்து anabolism க்கான example பசங்களா. So this is about metabolism. So எல்லாருக்கும் metabolism புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, அடுத்தது நம்ம பார்க்க போறது metabolites. Okay, so metabolites-னா என்ன மேம்? They are the products பசங்களா. They are the products of metabolism. என்னன்னு சொல்றாங்க? Product of metabolism. என்னோட மெட்டபாலிசம்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் நம்ம மெட்டபாலைட்ஸ்னு சொல்றோம். இந்த மெட்டபாலைட்ஸ்ல ரெண்டு விதமான மெட்டபாலைட்ஸ் இருக்கு பசங்களா. ஒன்னு வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸ், ஒன்னு வந்து என்ன பசங்களா? பிரைமரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, அடுத்தது வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ். So என்னன்னு சொல்றோம்? Primary and secondary metabolite. So primary metabolites என்ன? They are the products of metabolism which are absolutely ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு substance தான் நம்ம வந்து primary metabolites ன்னு சொல்றோம். They are absolutely essential for growth. Okay, இது இல்லாம வாழ்க்கையே இல்ல. அதுதான் நம்ம primary metabolites ன்னு சொல்றோம். ஸோ எப்படி நம்மளுக்கு ஃபுட், வாட்டர், ஷெல்டர் வந்து பேசிக் நீட்ஸ் கரெக்டா, மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு ஆக்சசரி தான். என்னதான் சொல்லுங்க, மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு ஆக்சசரி தான். அதே மாதிரி தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், தே ஹாவ் அடிஷனல் ஃபங்க்ஷன். ஓகே, அதை பத்தி நம்ம இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஸ்லைட்ஸ் வச்சிருக்கேன், கிளியரா சொல்லி தரேன். ஓகே, we will now continue. This is what is your metabolism பசங்களா. It's a sum total of chemical reaction. Catabolism இருக்கு, anabolism இருக்கு. So catabolism is basically breakdown. Okay, anabolism is synthesis. Yes. So organic compounds including amino acid, sugar, biomolecules, and these biomolecules are called metabolites. Metabolites are the intermediate and end product of metabolism. They are of two types, primary and secondary. நான் சொல்லி கொடுத்த அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்கு. Okay, so primary metabolites na enna? They are chemicals which are absolutely necessary and they are produced during the growth and development process. Unga carbohydrate agato, protein agato, lipid agato, nucleic acid agato, they are all directly involved in growth. So அததான் நம்ம வந்து பிரைமரி மெட்டபாலைட்னு சொல்றோம். அதே நீங்க செகண்டரி மெட்டபாலைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா they have additional function. So இந்த செகண்டரி மெட்டபாலைட் எங்க இருக்குன்னா it is present only in fungi and plant. Okay, human beings-ல secondary metabolites கிடையாது, animals-ல secondary metabolite கிடையாது, bacteria கூட எடுத்துக்கலாம். So we can take microbes, fungi and plants.
Okay, it could be alkaloids, it could be flavonoids, it could be rubber, it could be essential oil, antibiotics, pigments, scent gums. இதெல்லாமே நம்ம வந்து secondary metabolites ன்னு சொல்றோம். These compounds, they do not have a direct role in development. They're indirectly involved in growth. Okay, அந்த ஒரு word தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். And this is a table which is given in your textbook பசங்களா. So neat பசங்க இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. Okay, alkaloids இதெல்லாம் சில விதமான secondary metabolites. Alkaloid pigments இருக்கு, carotenoids, anthocyanins. Okay, alkaloids morphine, codin, terpenoids, monoterpene, diterpene, essential oil, lemongrass, toxin, aberrant resin, toxin na poison. Okay, lectin, concanvalin. Okay, then you have drugs, vinblastine, 𝐾𝐤𝐬𝐜, polymeric substance, rubber, gums and cellulose. So நம்ம human beings என்ன பண்றோம்னா இந்த secondary metabolites வந்து நம்ம யூஸ்க்காக யூஸ் பண்றோம். Okay, say for example இது வந்து ஒரு மெடிசனா யூஸ் பண்றோம், ரப்பரை யூஸ் பண்றோம், gums யூஸ் பண்றோம். Okay, like this we tend to use it in our day to day life. Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அமினோ ஆசிட். So அமினோ ஆசிட்ன்றது எப்படிப்பட்ட மாலிக்யூல் பசங்களா? அது ஒரு மைக்ரோ மாலிக்யூல். எப்படிப்பட்ட மாலிக்யூல்? மைக்ரோ மாலிக்யூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஏன் அமினோ ஆசிட்னு சொல்றோம்னா அது கிட்ட ஒரு அமினோ குரூப் இருக்கு, ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. It has both an amino group and carboxylic group. So imagine this is the central carbon. உங்க எல்லாருக்குமே தெரியும் கார்பன் வந்து ஒரு டெட்ராவேலண்டான மாலிக்யூல். Okay, so that central carbon is called alpha carbon. So இந்த alpha carbonல ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கும். Okay, ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்கும், ஒரு R செயின் இருக்கும், அப்புறம் ஒரு அமைனோ குரூப் இருக்கும். Okay, it has an amino group, it has a carboxylic group, it has an hydrogen and a R group. இந்த R group நம்ம என்னன்னு சொல்றோம்னா side chain ன்னு சொல்றோம். And based on the side chain, இந்த side chain base பண்ணி amino acids are classified into 20 types. ஓகே, நம்ம கிட்ட 20 அமைனோ ஆசிட் இருக்கு. என்னோட பாக்டீரியால இருந்து ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் இந்த 20 அமைனோ ஆசிட் மட்டும் தான் இருக்கு பசங்களா. அண்ட் ஆல் தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் அட்டாச்ட் டு தி சென்ட்ரல் ஆல்பா கார்பன். அதனால நம்ம இத ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் கூட சொல்றோம். ஓகே, சரி ஏன் இது அமினோன்னு சொல்றோம்? ஏன்னா இதுகிட்ட ஒரு அமைனோ குரூப் இருக்கு. ஏன் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்றோம்? ஏன்னா இதுகிட்ட ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாமா? Based on the nature of our group, there are many different types of amino acid. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. Okay, you have glycine. glycineல என்ன இருக்கு? H இருக்கு. அலனின்ல என்ன இருக்கு? CH3 இருக்கு. methyl group இருக்கு. செரின்ல என்ன இருக்கு? CH2OH இருக்கு. It has a hydroxyl group. Okay, this is your hydroxyl group. இது என்ன பசங்களா? இது ஒரு methyl group. கொஞ்சம் chemistry. Okay, so these are the 3 amino acids. Okay, இதை தவிர few amino acids have a benzene ring. Okay, so benzene ring உள்ள amino acids நம்ம என்னன்னு சொல்றோம்? aromatic amino acids ன்னு சொல்றோம். phenylalanine. Okay, you can see tyrosine, tryptophan. Okay, இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? PT² ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். What are the aromatic amino acid? phenylalanine, tyrosine and tryptophan. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் பசங்களா. இதை நம்ம அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம் because this is out of NCERT. நீட் லெவலுக்கு இது தேவை, போர்ட் லெவலுக்கு இது தேவையில்லை. So how are amino acids classified பசங்களா? Based on the R group, based on the charge. Okay, அந்த 20 amino acid தான் நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, வேணும்ன்றவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஏன்னா இது சிலபஸ்ல கிடையாது. இது ரொம்ப முக்கியம். Zwitter ion. ஓகே மேம், Zwitter ion என்ன மேம்? இந்த அமைனோ ஆசிட் வந்து ஒரு கட்டத்துல ஆசிடாவும் இன்னொரு கட்டத்துல பேஸாவும் பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு மாலிக்யூல். ஏன்னா அதுகிட்ட ஒரு ஆசிட் குரூப்பும் இருக்கு, பேசிக் குரூப்பும் இருக்கு. ஓகே, பட் at a certain pH, இதோட pH வந்து நான் மாத்திட்டே வரேன். ஓகே, ஒரு pHல இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். பட் ஒரு கட்டத்துல ஒரு pHல இந்த அமைனோ ஆசிட் வந்து பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அப்படின்னா என்ன? the charge is 0. okay, then how is it? It is neutral. Okay, the neutral form of an amino acid is called as a
Zwitter ion. அது என்னன்னு சொல்றோம் பசங்களா? Zwitter ion ன்னு சொல்றோம். A Zwitter ion is a molecule with functional group of at least one positive and one negative charge, and the entire charge is 0. ஓகே, அது ஒரு சர்டன் pHல மட்டும்தான் அது வந்து அப்படி இருக்கும். எப்பவுமே அப்படி இருக்குமானா கிடையாது பசங்களா. And the pH, இங்க ஒரு pH இருக்கும்ல, the pH at which an amino acid behaves as a Zwitter ion, அது என்னன்னு சொல்றோம் பசங்களா? isoelectric pH ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஒரு அமைனோ ஆசிட்க்கும் ஒரு ஐசோஎலக்ட்ரிக் pH இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது லிபிட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். ஓகே, என்சிஆர்டி லைனே இங்க கொண்டு வந்திருக்கேன். ஒரு லைனும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. லிபிட்ஸ் ஆர் வாட்டர் இன்சால்யூபிள், அது தண்ணியில சால்யூபிள் ஆகாது. அது எப்படிப்பட்ட லிபிட்ஸ்ல வெவ்வேறு விதமானது இருக்கு. தே குட் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம், இதுல ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்க்குறோம். ஓகே, so fatty acids. Ma'am, fatty acids na enna ma'am? They are long chain. Okay, they have a carboxylic group attached to an R group. Okay, ஒரு long chain hydrocarbon, அந்த hydrocarbon end ல ஒரு carboxylic group இருக்கும். அதுதான் உங்களோட fatty acid பசங்களா. Okay, it could be a methyl group, it could be a ethyl group, or higher number of carbon atoms இருக்கலாம். அந்த fatty acidல ஒரு கார்பன்ல இருந்து 19 கார்பன் வரைக்கும் இருக்கலாம். ஓகே, சோ fatty acid ஒரு எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, palmitic acid ன்னு கொடுத்திருக்காங்க. palmitic acidல எத்தனை கார்பன் இருக்கு? 16 கார்பன் இருக்கு, இன்க்ளூடிங் த கார்பாக்சிலிக் கார்பன். அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்திருக்காங்க அரக்கிடோனிக் ஆசிட். இட் ஹாஸ் 20 கார்பன். அரக்கிடோனிக் ஆசிட்ல எத்தனை இருக்கு? 20 கார்பன் இருக்கு. இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து சாச்சுரேட்டட். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னு வந்து சாச்சுரேட்டட், இன்னொன்னு வந்து unsaturated. ஓகே, saturated and unsaturated. Ma'am, saturated na enna ma'am? Unsaturated na enna ma'am? Saturated la வந்து there is no double bond பசங்களா. No carbon carbon bond கிடையாது, வெறும் single bond மட்டும் தான் இருக்கு. ஓகே, அதே unsaturated ல there is a carbon carbon double bond. இங்க தெரியுதா? With one or more CC double bond. Okay, another simple lipid, ஒன்னு வந்து fatty acid, இன்னொன்னு வந்து glycerol. So glycerol என்ற ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன். It is a trihydroxypropane. Okay, இங்க தெரியுதா? இதுதான் என்னோட glycerol. CH2OH, CHOH, CH2OH. அதோட IUPAC நேம் என்ன பசங்களா? trihydroxypropane. 3 ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. So இந்த fatty acid glycerol எப்படிப்பட்ட லிபிட் பசங்களா? அது ஒரு simple lipid. Okay, very 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 important. Okay, இன்னொரு முக்கியமான விஷயம், this fatty acid and glycerol they will react with each other. Okay, எப்படிப்பட்ட reaction ஆகும்னா esterification reaction ஆகும். Okay, so many, you can see here, many lipids have both glycerol and fatty acid. Here the fatty acid are found to be esterified with glycerol. ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, சிம்பிளா இங்க எழுதுறேன். ஓகே, fatty acid plus glycerol. ஓகே, it undergoes esterification reaction. எப்படிப்பட்ட reaction undergo பண்றாங்க? Esterification. Okay, to form triglycerides. Ma'am, esterification reaction na enna ma'am? An acid reacting with an alcohol to give an ester. So inga paakringala, idhaan pasangala triglyceride. Okay, இந்த triglyceride la enna pa irukku? You have 3 fatty acid. inga R1, R2, R3 paakringala, avangala yarupa? Fatty acids. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே ஒரே ஒரு ஃபேட்டி ஆசிட் இருந்தா அதை மோனோகிளிசரைடுன்னு சொல்றோம். 2 ஃபேட்டி ஆசிட் இருந்தா அதை டைகிளிசரைடுன்னு சொல்றோம். 3 ஃபேட்டி ஆசிட் இருந்தா அதை வந்து ட்ரைகிளிசரைடுன்னு சொல்றோம். as simple as it can be. காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. ஓகே, அதை தான் இங்க சொல்ல வராங்க. they can be monoglyceride, diglyceride or triglyceride. ஓகே, இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் இப்போ என்ன சொல்றாங்க, அடுத்த விஷயத்துக்கு வராங்க. ஓகே, இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து ஓகே, triglycerides are now divided into 2 types.
ஒன்னு வந்து oils, இன்னொன்னு வந்து fats. ஓகே, ரொம்ப ரொம்ப இந்த NCERT புக்கை நீங்க தரோவா படிச்சாலே போதும் பசங்களா. ஓகே, they are also called fats and oils. Okay, based on what pasangla? Melting point. Okay, and oil is liquid at room temperature, so it has a lower melting point. Example enna pasangla? Gingerly oil. Okay, some hence remain as oil in winters. ஓகே, என்னோட ஆயிலுக்கு என்ன இருக்கு, அதோட மெல்டிங் பாயிண்ட் குறைவா இருக்கு. அதனால தான் இந்த ஜிஞ்சலி ஆயில் விண்டர்ல கூட ஆயிலா தான் இருக்கும். இட் ரிமைன்ஸ் லிக்விட். ஓகே, அண்ட் ஸோ ஆயில்ஸ்ல என்ன இருக்கு பசங்களா? ஆயில்ஸ் ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே, மெல்டிங் பாயிண்ட். whereas fats have a high melting point. Okay, simple. Yeah, now some lipids have phosphorus and a phosphorylated organic compound in them. I will show you the picture again. Inga paakringla? Can you see this? Can you see a phosphorus group? Okay, they have a phosphorylated compound. So appa nama adu enna solrom? Phospholipid nu solrom. Eppo, how do you define phospholipids now? Very simple. You have glycerol, okay, plus fatty acid, FANA fatty acid, plus phosphate group. Okay, இது மூணுமே சேர்ந்ததுதான் phospholipid. Okay, ஒரு முக்கியமான phospholipid எதுனா lecithin. Okay, lecithin is a very important phospholipid, and இந்த lecithin எங்க மேம் இருக்குன்னா it is present in our plasma membrane. ஒரு கேள்வியும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நான் சொல்ற ஒரு இதுலயுமே क्वेश्चंस கண்டிப்பா கேட்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கொலஸ்ட்ரால். சோ கொலஸ்ட்ரால் எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்றது? 4 ரிங் இருக்கு பசங்களா. ஓகே, 1 2 3 4 complete rings and 1 incomplete ring. அந்த ஃபர்ஸ்ட் ரிங்ல OH குரூப் இருக்கும். அதை தான் நம்ம கொலஸ்டரால் ன்னு சொல்றோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இவ்வளவுதான் ஃபேட்ஸ் பத்தி, இவ்வளவுதான். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது நியூக்ளிக் ஆசிட்ஸ். சோ நியூக்ளிக் ஆசிட குயிக்கா சொல்லி கொடுத்துறேன். சோ நியூக்ளிக் ஆசிட்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து DNA, இன்னொன்னு வந்து RNA. Okay, DNA and RNA. So these nucleic acid are made up of 3 important things. இந்த nucleic acid வந்து எப்படிப்பட்ட molecule? அது ஒரு macro molecule. Okay, so இந்த nucleic acidல இருக்கக்கூடிய substances என்னன்னா, you have your nitrogenous base. என்ன இருக்கு பசங்களா? nitrogenous base இருக்கு. Okay, ribose sugar இருக்கு. They have a ribose sugar, and they also have a phosphate group. Okay, phosphate group. So this is what is your entire nucleic acid made up of. Polynucleotides. Okay, so nitrogenous base, sugar and phosphate. In the nitrogenous base யும் sugar யும் நம்ம சேர்த்து என்ன சொல்றோம்னா nucleoside ன்னு சொல்றோம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. ரிமெம்பர், S sugar. அதே என்னோட நைட்ரோஜினஸ் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட் குரூப் நான் என்ன சொல்றேன்? நியூக்ளியோடைடுன்னு சொல்றேன். ஓகே, வாட் டு ஐ கால் இட் அஸ் பசங்களா? நியூக்ளியோடைடு. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்னோட டிஎன்ஏ இல்ல ஆர்என்ஏ எப்படிப்பட்ட ஒரு மாலிக்யூல்? இட் இஸ் அ பாலிநியூக்ளியோடைடு பசங்களா. ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸ்ல 2 விதமான நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒன்னு வந்து பியூரின்ஸ், இன்னொன்னு வந்து pyrimidines. என்னன்னு சொல்றோம் பசங்களா? purines and pyrimidines. Okay, so in the purinesல there are 2 important purines. Okay, ஒன்னு வந்து adenine and இன்னொன்னு வந்து guanine. Okay, pyrimidines-ல 3 pyrimidines இருக்கு. thymine, uracil and cytosine. Okay, இந்த பேரெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த thymine எங்க இருக்கு? என்னோட DNA ல இருக்கு. uracil எங்க இருக்கு? என்னோட RNA ல இருக்கு. Okay, so these are the important
nitrogenous bases. Okay, அடுத்தது sugar பத்தி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி the sugar is a ribose sugar. Ribose-னா என்ன பசங்களா? அது ஒரு pentose. ஓகே, இந்த ரைபோஸ் சுகர்லயும் ரெண்டு விதமான ரைபோஸ் சுகர் இருக்கு. ஒன்னு வந்து டிஆக்சி, ஓகே, இன்னொன்னு வந்து ரைபோஸ். ஓகே, it is deoxyribose and one more is just ribose. Okay, so what is this ribose sugar? You have, this is your carbon. Okay, this is first carbon, second carbon. Second carbonல OH இருந்தா அத வந்து ரைபோஸ்னு சொல்றோம். Okay, அதே second carbonல OH இல்லாட்டி, if there is no OH, if there is only H, then we call it as deoxyribose. Okay, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Okay, now the sugar and the base. இப்ப பாருங்க, இங்க sugar இருக்கா? Imagine there is one base here. The base is called nucleoside. இது என்னன்னு சொல்றோம்? nucleoside ன்னு சொல்றோம். அப்புறம் இதுக்கு நடுவுல இருக்க bond இருக்குல்ல, this bond. Okay, இந்த bond வந்து நம்ம glycosidic bond ன்னு சொல்றோம். The bond between the sugar and the base. Okay, so இங்கே phosphate group இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 phosphate group எழுதுறேன். Okay, I'm just drawing it for your understanding. So, அப்ப இது என்ன ஆகும்? Nucleotide ஆயிரும். Okay, what kind of nucleotide? Deoxynucleotide. Deoxynucleotide triphosphate. Okay, so இது என்னது? Deoxyadenosine triphosphate. அதே இங்க O இருந்தா, it is just adenosine triphosphate. ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. So DNA இல்ல RNA எப்படிப்பட்ட ஒரு molecule? அது ஒரு polynucleotide. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான nucleotides, they are arranged with each other via a phosphodiester bond to form your DNA molecule. Okay, so அத வந்து நம்ம இன்னும் டீடைலா molecular basis of inheritanceல பார்க்கலாம். Okay, you can see this is what I was trying to explain you. Okay, so you have a number of carbon compounds in which your heterocyclic rings can be found. அதுதான் நம்ம nitrogenous base இல்ல nitrogen base ன்னு சொல்றோம். Adenine, guanine, cytosine, uracil and thymine are your nitrogenous base. They are when attached to sugar, அது என்னன்னு சொல்றோம்? nucleoside ன்னு சொல்றோம். If a phosphate group is found to be esterified, then we call it as a nucleotide. Adenosine, guanosine, thymidine, uridine and cytidine are nucleosides. Okay, adenylate acid, thymidylate acid, guanylic acid, uridylic acid, cytidylate acid, அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்? nucleotides ன்னு சொல்றோம். Your DNA and RNA are polynucleotides. They are made up of all these substances பசங்களா. சில structures கொடுத்திருக்காங்க. adenine பாருங்க. adenine is a double ring structure. அதுல ரெண்டு ring இருக்கு. Okay, உங்க uracil பாருங்க, அதுல ஒரே ஒரு ring தான் இருக்கு. You can see here, இது வந்து உங்களோட ribose, இது வந்து உங்களோட base. You can see adenosine. Okay, since this OH is there, அது வந்து நம்ம adenosine ன்னு தான் சொல்றோம். Okay, இங்க பாருங்க, adenine-க்கு ஒரு phosphate group add பண்ணப்பட்டிருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? adenylic acid. So இந்த phosphate group தான் which gives acidic character to my DNA. Okay, இங்க பாருங்க, you can see this uracil, we call it as uridine. ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. nitrogen base, nucleoside, nucleotide. Okay, so that is about your entire nucleic acid. So இப்போ என்ன பார்த்திருக்கோம்? proteins பார்த்தாச்சு, lipids பார்த்தாச்சு, nucleic acids பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது proteins. So proteinsன்றது என்ன தெரியுமா? They are a heteropolymer. எப்படிப்பட்ட polymer பசங்களா? They are a heteropolymer. ஏன் மேம் அதை heteropolymerன்னு சொல்றீங்க? They are a heteropolymer of amino acids பசங்களா. So the amino acids combine with each other, okay, to form an heteropolymer called proteins. Okay, so இங்க எப்படிப்பட்ட reaction ma'am நடக்குது? So imagine this is one, ரொம்ப ரொம்ப கிளியரா பாருங்க. Okay, this is one amino acid. Okay, and this is another amino acid. Okay, இது இன்னொரு amino acid.
Okay, the amino group of one amino acid and the carboxylic group of one amino acid, they react with each other. Okay, so இது எப்படிப்பட்ட reaction? It is a condensation reaction. Okay, so what is actually happening பசங்களா? A condensation reaction is happening. Okay, the water molecule, water வந்து வெளியேற்றப்படுது and you are having a bond formation and that bond is called as a peptide bond. Okay, நான் structure உங்களுக்காக வரைஞ்சு காமிக்கிறேன். Okay, so imagine this is C alpha, C double bond O, N H. So இங்க இன்னொரு alpha carbon வரும். Okay, entire structure வரைஞ்சிட்டேனா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். So here you have your H, here you have your R, here you have your carboxylic group. Okay, here you have your NH2. Okay, here you have H, here you have R. So இந்த bond இருக்குல்ல, இந்த bond பேரு தான் ரொம்ப சூப்பரான பேரு, அதுதான் peptide bond. Okay, so the bond that is formed between two amino acid is what we call it as peptide bond. It happens via the condensation reaction between carboxylic group and the amino group of two amino acids. Okay, புரிஞ்சதா பசங்களா? இந்த CONH bond பத்தி இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. Okay, இப்போ ரெண்டு amino acid இருக்குன்னா ஒரு peptide bond. அதே ஒரு 3 amino acid இருந்தா it is 2 peptide bond. அதே ஒரு 100 amino acid இருந்தா it is 99. It is 1 less. ஓகே, ஒரு 100 அமைனோ ஆசிட் இருக்கு ஒரு புரோட்டீன்லனா அதுல எத்தனை பெப்டைட் பாண்ட் இருக்கு? ஒன்னு கம்மி, தட் இஸ் 100 minus 1. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, n-1, where n is the number of amino acids. Okay, இதே மாதிரி what is this protein made up of? It is made up of hundreds and hundreds of amino acid joined by peptide bond. Okay, அதுதான் நம்ம இங்க clear சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. Okay, so each protein is made up of 20 different types of amino acid. இப்பதான் சொன்னேன், it is a heteropolymer and not a homopolymer. Okay, homopolymer na they contain the same kind of compound. That is not the happening here. Okay, so you can see this very very important. proteins நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம்னா growthக்கு ஹெல்ப் பண்ணுது, டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, என்னோட பாடி ரீபேருக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை தவிர it is present in my plasma membrane. It is acting as an immunoglobulin. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ். ஓகே, ஐ ஹாவ் a very important table for you பசங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். ஓகே, important proteins and their function. collagen. collagenன்றது எங்க இருக்கு பசங்களா? it's present as an intercellular ground substance. என்னோட செல்ஸ் எல்லாம் டிஷ்யூஸா ஆகும், கரெக்டா? it is present in between my tissues. ஓகே, ஸோ அதனால தான் வயசாக ஆக ஏன் சுருக்கம், ஃபைன் லைன்ஸ் அப்படியெல்லாம் வருதுன்னா என்னோட கொலாஜன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப குறைவாயிரும். அண்ட் கொலாஜன் இஸ் த மோஸ்ட் abundant protein in animal kingdom. என்னோட animal kingdomலயே ரொம்ப ரொம்ப abundant ஆன protein வந்து your collagen. Okay, yes. அடுத்த விஷயம் trypsin, அது ஒரு enzyme, protein digesting enzyme. insulin is a hormone. antibody is immunoglobulin, உங்க எல்லாருக்குமே தெரியும். it fight against disum against antigen, right? And then you have receptors, they basically bind to your hormones. Then you have GLUT4 ன்றது ரொம்ப முக்கியம். it enables glucose transport. என்ன பசங்களா அது உதவுது? glucose transport பண்ண அது உதவுது. ஓகே, so carbohydrates பத்தி பார்க்கலாம் குவிக்கா. ஓகே, so carbohydrates னா என்ன? they are polyhydroxy aldehydes or ketones. ஓகே, so அதோட general formula என்ன? CH2ON times. ஓகே, so based on the number of sugar units. எப்படி பசங்களா? based on the number of sugar units. Okay, they are classified into monosaccharides, disaccharide, oligosaccharide and polysaccharide. Okay, so எப்படி classify பண்ணப்பட்டிருக்கு? monosaccharides. Okay, then you have disaccharides. Okay, disaccharides. அடுத்தது you have polysaccharides. Okay, monosaccharide, disaccharide and polysaccharide. So monosaccharide na enna ma'am? monosaccharide they have only one sugar unit. mono na enna? one. Okay, they have just one single sugar unit. So in the monosaccharide வந்து based on number of
number of carbon atom, எத்தனை carbon atom இருக்கோ அதை பேஸ் பண்ணி they are classified as triosis. Triosis na 3 carbon. Okay, tetrosis. Tetrosis na 4 carbon. Okay, then you have pentosis. Pentosis na 5 carbon. Okay, like this they are classified, so on and so forth. Unga ribose pathingale, it is a pentose. Okay, unga glucose paakringala, that is an hexose. Indha mari vera vidama classify panna pattirukku. Okay, disaccharides la 3 important disaccharide irukku pasangala. Onnu vandu lactose. Okay, innonu vandu sucrose. Innonu vandu maltose. Okay, lactose, sucrose and maltose. So what is this lactose made up of? Lactose is made up of glucose plus galactose. Okay, sucrose is made up of glucose plus fructose. Okay, and what is maltose made up of? It is made up of glucose plus glucose. Okay, ma'am, inga plus ன்னு எழுதிருக்கீங்களே ma'am, அப்படின்னா என்ன ma'am? It is a bond பசங்களா. இந்த plus ன்றது என்ன இண்டிகேட் பண்ணும்? It is a bond. அந்த bond பேர் என்ன பசங்களா? Glycosidic bond ன்னு சொல்றோம். அந்த bond பேரு glycosidic bond. So நம்ம lactose என்னன்னு சொல்றோம்? Milk sugar ன்னு சொல்றோம். The sugar which is present in milk. Okay, sucrose நம்ம என்னன்னு சொல்றோம்? Table sugar இல்ல cane sugar, நம்ம தினம் சாப்பிடுறோம்ல, அது வந்து உங்க sucrose. Maltose என்னன்னு சொல்றோம்? It is called as malt sugar. Okay, இதெல்லாம் ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியணும். Okay, அடுத்தது நம்ம polysaccharides போகலாம். Polysaccharides are made up of more than 10 sugar units. Okay, so இந்த polysaccharide ரெண்டு விதமா classify பண்றாங்க. ஒன்னு வந்து homopolysaccharide, இன்னொன்னு வந்து heteropolysaccharide. கிளியரா பார்க்கலாம். Okay, yes. So this is what is there in your syllabus. Okay, the acid insoluble pellet அப்படினா என்ன? It is your retinate. Okay, retinate ல என்ன இருக்கு? என்னோட carbohydrates இருக்கு, polysaccharides இருக்கு. They are long chain of sugars. Okay, they are threads containing different monosaccharide as building blocks. Okay, for example, so முதல்ல உங்களுக்கு கொடுத்திருக்க example என்ன பசங்களா? Cellulose. Okay, cellulose எங்க இருக்கு? It is present in the cell wall of plants. படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? It is a homopolymer. எப்படிப்பட்ட polymer? It is a homopolymer. It is a homopolymer of what பசங்களா? Glucose. It is a homopolymer. ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. So இந்த cellulose என்ன கொடுக்குது? It is giving a stability to the cell wall. So அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா? We call it as structural polysaccharide. என்னன்னு சொல்றோம்? Structural polysaccharide ன்னு சொல்றோம். அடுத்தது நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது starch. Okay, அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? Starch கொடுத்திருக்காங்க. Ma'am, starch வந்து what is it made up of, ma'am? Starch is also made up of glucose பசங்களா. என்ன இருக்கு starchல? Glucose இருக்கு. ஆனா என்னோட starchல straight chain இருக்காது பசங்களா. You will have branching also. அது வந்து amylose and amylopectin ன்னு சொல்லுவாங்க. Starch வந்து எப்படிப்பட்ட ஒரு polysaccharide ma'am? உங்களோட glucose இருக்குல்ல பசங்களா, the glucose that is produced during photosynthesis is converted into starch. Okay, so அது எப்படிப்பட்ட ஒரு polysaccharide? It is a storage polysaccharide. It helps in storing energy. ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி ஸ்டார்ச் மாதிரி, ஓகே, ஸ்டார்ச் எங்க இருக்கு? Storage in plants. Okay, அதே மாதிரி you also have something called as glycogen. Ma'am, இந்த glycogenக்கும் starchக்கும் ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை பசங்களா. they are very similar. Okay, glycogenன்றது animalsல இருக்கு, starchன்றது plantsல இருக்கு. glycogen வந்து ரொம்ப branched-ஆ இருக்கும், நிறைய branches இருக்கும் அதோட structureல. Okay, so glycogen is also a storage polysaccharide. Okay, but it is present in animals. Okay, என்னோட எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் எல்லாம், என் உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் எல்லாம் எதுவா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு பசங்களா? It is stored as glycogen in my liver and muscles. ஓகே, ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்யூலின் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்சுலின் கிடையாது, இன்யூலின் இங்க எழுதுறேன்.
Okay, inulin. So inulin is made up of what? Fructose. What is inulin made up of? Fructose. ரொம்ப கிளியரான விஷயம். In a polysaccharide chain, the right end is called as a reducing end. So இதுதான் ஒரு polysaccharide chain. இதை வந்து reducing end ன்னு சொல்லுவோம். And the left end is called as a non-reducing end. It has branches as shown in the form. ஒரு picture இருக்கு, காமிக்கிறேன். Okay, such forms helical secondary structures. அவங்க என்ன ஆவாங்க? சுத்தி 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 ஒரு காயில் மாதிரி, ஹெலிக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட ஸ்டார்ச்ல சின்ன வயசுல பண்ணியிருப்பீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஸ்டார்ச் என்னோட பொட்டாட்டோவில் அயோடின் போட்டோன்னே என்ன ஆகும்? அந்த அயோடின் ப்ளூ கலராக மாறிடும். ஓகே, that is because of the helical structure which is present in starch. அதே என்னோட செல்லுலோஸ்ல போய் நீங்க இந்த அயோடின் போடுங்களேன், it will not change color because cellulose does not contain any complex helices and cannot hold iodine. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, every line is so important. So plant cell is made up of cellulose, already சொன்னது. Paper made from plant pulp and cotton fiber is also cellulosic. நம்ம தினம் யூஸ் பண்ற பேப்பர் எல்லாமே cellulosic தான். They are more complex polysaccharide. They have a building block of amino sugar and chemically modified sugar. So வெறும் நம்ம சுகரை பத்தி மட்டும் பேசுறோம். When the sugar is attached to the amino group, அதை என்னன்னு சொல்றோம் பசங்களா? குளுக்கோஸ் அமைன் சொல்றோம். மேம் குளுக்கோஸ் அமைன்னா என்ன மேம்? இட் இஸ் குளுக்கோஸ் பிளஸ் அமைனோ குரூப் பசங்களா, அதுதான் நம்ம குளுக்கோஸ் அமைன்னு சொல்றோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் NAM. மேம் NAMனா என்ன மேம்? N-acetyl galactosamine or N-acetyl glucosamine, ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இது எங்கப்பா இருக்கு? It is present in the exoskeleton of arthropods. Okay, so இந்த substance என்ன சொல்றாங்க? Homopolymer of glucosamine என்ன சொல்றாங்க? We call it as chitin. என்னன்னு சொல்றோம்? chitin ன்னு சொல்றோம். So இந்த chitin எங்க வந்து நம்ம பார்க்கிறோம்? It is seen in the exoskeleton of arthropods and also in the cell wall of fungi. ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்துல இருந்தும் நீங்க questions ஷார்ட்டா எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது structural organization in proteins. எப்படி வந்து proteins organize பண்ணப்படுது. ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போறது primary structure. ஓகே, ரொம்ப ஈஸி மேம். பிரைமரி ஸ்ட்ரக்சர்னா என்ன மேம்? என்னோட அமைனோ ஆசிட் லிங்க்டு பை பெப்டைடு பாண்ட். ஓகே, ஸோ இந்த அமைனோ ஆசிட் ஒன்னா ஏனா அமைனோ ஆசிட். ஓகே, த அமைனோ ஆசிட் லிங்க்டு பை பெப்டைடு பாண்ட் கோஸ் ஆன். எத்தனை அமைனோ ஆசிட் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல என்ன பாண்டிங் இருக்கு பசங்களா? என்னோட பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல இருக்க பாண்டிங் பேரு பெப்டைடு பாண்ட். And always பசங்களா, and protein has a polarity. ஒரு N terminal இருக்கும், ஒரு C terminal இருக்கும். So N னா amino terminal, C னா carboxy terminal. ஓகே, இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது secondary structure. ஓகே, ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல எப்படிப்பட்ட பாண்டிங் மேம் இருக்கும்? இட் இஸ் அன் ஹைட்ரோஜன் பாண்டிங் பசங்களா. ஸோ என்ன பாண்ட் மேம்? ஹைட்ரோஜன் பாண்ட். ஸோ எல்லாருமே இந்த சாட் செக்ஷன்ல என் கூடவே படிச்சிருங்க. ஓகே, ஸோ இதுல வந்து ரெண்டு விதமான செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து ஆல்பா ஹெலிக்ஸ். என்னன்னு சொல்றோம் பசங்களா? ஆல்பா ஹெலிக்ஸ்ன்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து பீட்டா pleated sheet ன்னு சொல்றோம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் क्वेश्चन. structural organization in proteins. so alpha helixனா என்ன மேம்? you have a chain பசங்களா. ஒரு செயினுக்குள்ளேயே there will be hydrogen bonding. okay, so இது ரொம்ப முக்கியமான விஷயம். here you see in alpha helix you see intra chain, ஒரே செயினுக்குள்ள. okay, intra chain hydrogen bond. okay, you can see hydrogen bonding like this. இங்க தெரியுதா? இங்க தெரியுதா? ஹைட்ரோஜன் பாண்டிங். only one chain is involved. அதே என்னோட பீட்டா pleated sheet எடுத்துக்கிட்டீங்கன்னா you will have two chains. ரெண்டு செயின் இருக்கும் and there will be hydrogen bonding between those two chains. ஓகே, அந்த ரெண்டு செயினுக்கு நடுவுல ஹைட்ரோஜன் பாண்டிங் இருக்கும். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர் செயின் ஹைட்ரோஜன் பாண்டிங்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ட்ரா அண்ட் இன்டர், சிம்பிள்.
ஓகே, ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து பண்ணப்பட்டிருக்கு? ஹைட்ரோஜன் பாண்டிங்னால பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஸோ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ல என்ன பாண்ட்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க டைசல்ஃபைடு பாண்ட். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர், ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா பிளேட்டட் ஷீட் எல்லாமே இருக்கும். ஓகே, இது ஒரு ஹெலிக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பீட்டா பிளேட்டட் ஷீட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் ஐம் ஜஸ்ட் ஷோயிங். ஓகே, இதுக்கு இங்க ஒரு சிஸ்டீன் ரெசிடியூ இருக்கு. சிஸ்டீன் இஸ் a sulfur containing amino acid. அதே மாதிரி இங்க ஒரு சிஸ்டீன் ரெசிடியூ இருக்கு. The bond, the disulfide bond that is formed between two cysteine residues is your tertiary structure. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, disulfide bond எங்க இருக்கு? It is formed between two cysteine residues in the proteins. Okay, so எல்லா proteins-உம் they will be functional only in the tertiary structure. Okay, functional ரொம்ப முக்கியமான விஷயம், functional only in tertiary structures. ஓகே, அடுத்தது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹீமோகுளோபின். ஓகே, ஸோ ஹீமோகுளோபின்ன்றது ஒரு புரோட்டீன், உங்க எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் விச் இஸ் பிரசன்ட் இன் அவர் ஆர்பிசி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஹீமோகுளோபின்ல ஒரு நான் புரோட்டீன் பார்ட் இருக்குன்னு தெரியும்? எஸ். ஸோ ஹீம்ன்றது ஒரு நான் புரோட்டீன் பார்ட். எப்படிப்பட்ட பார்ட் பசங்களா? நான் புரோட்டீன் பார்ட். அதே என்னோட குளோபின்ன்றது இட் இஸ் a protein part பசங்களா. so this non protein part and protein part, all of these coming together to form a functional protein is what we call it as your என்ன சொல்றது, quaternary structure. so in the globin is further made up of 2 alpha and 2 beta chains பசங்களா. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீன் ஆகிறது தான் நம்ம வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்குக்கான கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ யூ ஹேவ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரைட்? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல என்னப்பா நடக்கும்? either a bond is broken or a bond is formed. Right, so physical na enna, physical process na enna, it is a change in the state of matter. Okay, like water becoming vapor, water becoming ice, that is what we call it as a physical change. so physical change, chemical change clear ah puriyanum. ஒரு chemical reactionல என்ன நடக்குது? either a bond is formed or a bond is broken. okay, breaking of old bond and forming of new bonds தான் நடக்குது உங்களோட chemical reactionல. and every chemical reaction that is happening in your body is catalyzed by an enzyme. okay, so enzymes குள்ள தான் உங்களை இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். முதல்ல rate of the reaction னா என்னன்னு பார்ப்போம். what do you understand by rate? it is the product formed, correct? it is the amount of product formed per unit time is what we call it as rate, or we also call it as velocity of the reaction. very important. okay, இதுதான் 10 degree rule ன்னு சொல்லுவாங்க. for every 10 degree rise in temperature or fall in temperature, okay, the reaction increases or decreases by half. okay, you can see here இதுதான் ஒரு reaction, இது வந்து catalyzed reaction. okay, you can see the rate of the reaction is way too higher. இது ஒரு uncatalyzed reaction. uncatalyzed na enna, enzymes கிடையாது. same, you can see here this is without enzyme and this is with enzyme. you can see the rate of the reaction has been just increasing. okay, so what are enzymes? enzymes are molecules that alter the rate of the reaction. okay, most of the enzymes, 99% of the enzymes are proteins. okay, few of them are RNA in nature. okay, few of them are RNA in nature. so avanga nama enna solrom? ribozymes nu solrom. okay, the enzymes which are RNA in nature are called ribozymes. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். all enzymes, they need to be active, okay, in the tertiary state ல மட்டும் தான் அவங்க வந்து ஆக்டிவா இருப்பாங்க. so ribosomes are the nucleic acid that behave like enzymes. அது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். what do these enzymes do? how do the enzyme increase the rate of the reaction பசங்களா? so நம்ம ஒரு
reaction, you know, this is your substrate. The substrate forms product. Okay. So in the reaction, ஒரு energy இருக்கு பசங்களா. அந்த energy பேர் என்ன தெரியுமா? It is called activation energy. என்னன்னு சொல்றோம் அத? Activation energy ன்னு சொல்றோம். It is a minimum energy that is required, okay, for product formation. ஆனா என்னோட uncatalyzed reactionல, okay, என்னோட uncatalyzed reactionல my activation energy AE வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எனர்ஜி எக்கச்சக்கமா இருக்கு. So the rate of the reaction, the rate is low. Okay, stability ரொம்ப கம்மி. ஒரு கிளாஸ்ல பசங்க கத்திட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஸ்டெபிலிட்டி? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? அதே when an reaction is enzyme catalyzed, okay, enzyme catalyzed என்ன நடக்கும்? activation energy வந்து lower ஆகும். okay, rate of the reaction வந்து அதிகமாகும். okay, என்னோட stability இருக்குல்ல, என்னோட stabilityயும் ரொம்ப அதிகமாகும். this is the magic that enzyme is doing. okay, அது சும்மா மந்திரம் போட்டா அது அப்படியே ஜாஸ்தி ஆகிறது கிடையாது. this is the super magic that your enzyme is doing பசங்களா. concentrate. okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம். what do they actually do? இந்த என்சைம்ல ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கு பசங்களா. ஓகே, எப்படி ஒரு பூட்டுல ஒரு கீ போடுறதுக்கு ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இங்க ஒரு பூட் இருக்கு. ஓகே, யூ கேன் see this is the entire lock, right? so இந்த லாக்ல ஒரு கீ போடுற ஒரு இடம் இருக்குல்ல. so இங்க மட்டும் தான் நான் கீ போட முடியும், இங்கெல்லாம் நான் கீ போட முடியுமா? இல்ல. கரெக்டா? அதே மாதிரி on an enzyme I have a substrate binding site. ஓகே, அந்த substrate binding site தான் நம்ம active site ன்னு சொல்றோம். okay, the site on the enzyme where the substrate goes and binds. இதெல்லாம் இந்த substrate போய் இங்க bind ஆகாது, இது போய் அதோட இடத்துல மட்டும் தான் போய் bind ஆகும். அதை தான் நம்ம active site ன்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா. okay, so most of the enzymes are usually, come on பசங்களா, hit the chat section, tell me the answer. proteins are carbohydrates. yes, very good. I heard you. நீங்க proteins தான் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். The right answer is option A. Most of the enzymes are proteins. Okay, இந்த enzyme எப்படிப்பா வேலை பார்க்குது? அதுல என்ன சூப்பர் பவர் என்னப்பா இருக்கு? so முதல்ல இந்த substrate போய் என்னோட active siteல bind ஆகும். அப்புறம் இந்த substrate வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். என்னோட enzyme வந்து அப்படியே தான் இருக்கும் பசங்களா. என்னோட enzymeல மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. சேஞ்சஸ் நடக்கிறது எங்க? என்னோட substrateல மட்டும் தான். so the substrate actually becomes a product. okay, so the substrate goes and binds to the active site. okay, அங்க வந்து substrate வந்து activate ஆகுது and the energy is reduced and the transition break ஆகுது. okay, it goes like this. முதல்ல enzyme இருக்கும், enzyme will react with substrate. இது என்ன ஃபார்ம் ஆகும்? enzyme substrate complex ஃபார்ம் ஆகும். இது என்ன ஃபார்ம் பண்ணும்? enzyme product ஃபார்ம் பண்ணும். அடுத்தது you have your enzyme plus product. this is the entire idea பசங்களா. இதுதான் whole idea. okay, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இததான் அவங்க சொல்றாங்க. okay, they are telling this. okay, the substrate is bound to the enzyme active site in a transition state. okay, இந்த transition state வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அது வந்து ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். okay, that is a magic that your enzyme is doing. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க transition stateல without enzyme the activation energy is more, it is very high. அதே நான் enzyme யூஸ் பண்ணும்போது இந்த activation energy வந்து குறையுது பசங்களா. it is decreasing. okay, it brings down the energy barrier. இது நீங்க chemical kinetics கூட படிச்சிருப்பீங்க. okay, that's what is happening. so what do? They reduce the activation energy and thereby increasing the rate of the reaction. so activation energy பத்தி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். it is a minimum quantity of energy that the reacting species must possess to undergo a specified reaction. lesser the energy, greater the stability. கரெக்டா? ரொம்ப கரெக்டான விஷயம். yes, so this is what is happening பசங்களா. ரொம்ப முக்கியம். factors affecting enzyme activity. ஒரு ஃபேக்டரையும் நான் உங்களுக்கு கிளீனா சொல்லி தரேன். okay, yes, so you have nature of enzyme. enzyme plus substrate forms enzyme complex. it gives enzyme plus product. நான் சொல்லி கொடுத்ததே தான். okay, the same thing what I thought. yes,
factors affecting enzyme activity or enzyme action. So முதல்ல வந்து you have temperature, 3 ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க அவங்க டெக்ஸ்ட் புக்ல. இன்னொன்னு வந்து pH, இன்னொன்னு வந்து substrate concentration. குயிக்கா பார்த்திரலாம் மூணுமே. So let's talk about temperature first. Okay, so எப்படி இருக்கும்னா இதுதான் உங்களோட graph. This is your temperature and this is the velocity of the reaction or rate of the reaction னு சொல்லலாம். Okay, as the temperature increases, the velocity of the reaction increases, but after a certain temperature, ஒரு டெம்பரேச்சருக்கு மீறி the velocity drops down. Okay, so இந்த maximum temperature இருக்குல்ல அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா? Optimum temperature ன்னு சொல்றோம். Okay, it is the temperature at which the enzyme activity is at its best. Okay, so optimum temperature க்கு அடுத்து என்ன ஆகும்னா the higher the temperature, என்னோட enzyme வந்து protein, the protein gets denatured, obviously, absolutely correct, it gets denatured. That is what is happening here. Okay, at greater temperature enzyme denatures. Okay, அதே என்னோட lower temperatureல என்ன ஆகுது? Enzyme is inactive, enzyme வந்து activate ஆகல. Okay, இப்போ என்னோட பாடியில இருக்க enzymes எல்லாம் they work at only at body temperature, right? So that's very important. அடுத்தது pH பார்க்கலாம். So pH ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், right? So it is minus log H plus, எல்லாருக்குமே தெரியும். This is the velocity of the reaction. இதுவுமே ஒரு bell shaped graph தான் பசங்களா. So all enzymes, எல்லா enzymesக்கும் விதவிதமான optimum pH இருக்கும். So the pH at which the enzyme activity is at its best, அதை என்னன்னு சொல்றோம்? Optimum pH ன்னு சொல்றோம். So optimum pH காணப்பறம் என்ன ஆகும்? Enzyme activity வந்து அப்படியே குறைஞ்சிரும். Okay, the last one we have here is substrate concentration. எல்லாருமே கொஞ்சம் concentrate பண்ணி பாருங்க. Okay, so என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட அதிகபட்ச சப்ஸ்ட்ரேட் இருக்கு, இன்ஃபைனட்டா இருக்கு, என்கிட்ட நிறைய சப்ஸ்ட்ரேட் இருக்கு. அப்போ என்னோட ரியாக்ஷன் என்ன ஆகும்ன்றது தான் இங்க நம்ம படிக்க போறோம். So what happens is, எல்லாரும் கிளியரா பாருங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே என்னோட என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னோட என்சைம் ஆக்டிவிட்டி, என்னோட வெலாசிட்டி ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருந்துரும். ஓகே, ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருந்துரும். ஓகே, ஏன் பசங்களா? ஏன்னா என்கிட்ட எக்கச்சக்கமான சப்ஸ்ட்ரேட் இருக்கு, அது இருந்தா மட்டும் பத்துமா? ஐ ஆல்சோ நீட் என்சைம்ஸ். என்சைம்ஸே இல்லை, அப்ப எப்படி அது வந்து மாறும்? ஸோ மாறாது. ஓகே, அண்ட் திஸ் வெலாசிட்டி, இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Vmaxன்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது Vmaxனா இது half of Vmax. கரெக்டா? ஸோ இது என்ன பசங்களா? half of Vmax. ஸோ half Vmax or Vmax by 2 ன்னு கூட எழுதிடலாம், உங்க இஷ்டம். ஓகே, the substrate concentration at half of Vmax, அது என்னன்னு சொல்றோம்? Km ன்னு சொல்றோம். Km னா என்ன மேம்? It is Michaelis-Menten constant. So இந்த கிராஃப் பேர் வந்து Michaelis-Menten curve. ஓகே, Michaelis-Menten curve ன்னு சொல்லுவோம். It is going to indicate the effect of substrate concentration. Okay, so இந்த Km ன்றது ஒரு என்சைம்ஸ்க்கும் முற்றிலும் மாறக்கூடிய ஒரு விஷயம். Okay, so greater the Km, lesser is the enzyme substrate affinity. Okay, அதே Km வந்து குறைவா இருந்துச்சுன்னா, okay, greater is the enzyme substrate affinity. ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். Okay, இவ்ளோ புரிஞ்சுக்கிட்டா போதும். Very much needed. Okay, very much important. அடுத்தது நாம பார்க்க போறது inhibitors. Inhibitorsனா என்ன மேம்? They inhibitனா என்ன? They stop my enzyme substrate reaction. Okay, so இங்க பாருங்க, நான் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். Okay, so imagine, okay, this is my active site. Okay, so இதுதான் என்னோட enzyme E. Okay, I have two important things. One is my substrate, other one is my inhibitor. Okay, என்னென்ன இருக்கு? Substrate இருக்கு, inhibitor இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. என்னது? They are structurally similar. Okay, structurally
similar. So அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு காம்படிஷன் நடக்கும், யாரு போய் ஆக்டிவ் சைட்டுக்கு பைண்ட் ஆவாங்கன்னு சொல்லி. ஓகே, so if the inhibitor binds to the active site of the enzyme substrate reaction is inhibited. Okay, இந்த மாதிரின inhibition where the substrate and inhibitor are very similar and they bind to the active site, அதாவது நம்ம என்னன்னு சொல்றோம், காம்பிடிட்டிவ். என்னன்னு சொல்றோம் பசங்களா? காம்பிடிட்டிவ் இன்ஹிபிட்டர்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ யூ ஹேவ் உங்க கிரெப்ஸ் சைக்கிள்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, சக்சினேட் வந்து மேலோனேட் ஃபியூமரேட்டா கன்வெர்ட் பண்ணப்படுது. மேலோனேட்ல ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ சக்சினேட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு fumarate. Okay, and you have an enzyme called succinate dehydrogenase. Enzyme பேர் என்ன பசங்களா? succinate dehydrogenase. ஓகே, இதுக்கு ஒரு இன்ஹிபிட்டர் இருக்காங்க, அந்த இன்ஹிபிட்டர் பேரு malonate. ஓகே, ஸோ எல்லாமே நான் உங்களுக்காக லேபிள் பண்றேன். ஸோ இது யாருப்பா? இது வந்து சப்ஸ்ட்ரேட். இது யாருப்பா? இது வந்து இன்ஹிபிட்டர். இது யாருப்பா? ப்ராடக்ட். இது யாரு? என்சைம். ஓகே, ஸோ என்னோட சக்சினேட்டுக்கும் மேலினேட்டுக்கும் காம்படிஷன் நடக்கும். Who will go and bind to a succinate dehydrogenase? So if malonate goes and binds, the reaction will not take place. Simple. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, இதுதான் நம்ம இன்ஹிபிஷன் சொல்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கோஃபேக்டர்ஸ். ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் தேவை ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல. அதே மாதிரி என்சைம்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம கோஃபேக்டர்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ தீஸ் கோஃபேக்டர்ஸ் ஆர் நான் புரோட்டீன். They are non-protein constituents called cofactors. And the protein portion ரொம்ப simple. Okay, உங்க ஹோலோ என்சைம் இருக்கு. ஹோலோனா என்னப்பா? Complete enzyme. So holo enzyme is made up of apo enzyme plus cofactor. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது. இந்த அப்போ என்சைம்ன்றது என்னதுப்பா? It is a protein. Okay, cofactorன்றது என்னப்பா? It is a non-protein. Okay, holo enzymeன்றது என்னது? It is a complete enzyme. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கோஃபேக்டர் வந்து 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ப்ராஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம் அண்ட் மெட்டல் அயான்ஸ். ஓகே, ஸோ ஒன்னொன்னா குவிக்கா பார்த்துடலாம். Prosthetic groups எப்படிப்பட்டது? They are organic compounds. They are very huge in molecular weight and are distinguished from other cofactors. They are tightly, ரொம்ப டைட்டா, ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப், ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி they are closely bound to the apo enzyme. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எங்க இருக்குப்பா? உங்க 2 என்சைம் இருக்கு. ஓகே, பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ். ஓகே, இந்த பெராக்சிடேஸ் அப்புறம் கேட்டலேஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து ஹீம். ஸோ ஹீம்ன்றது யாரு? பிஜி. பிஜின்றது யாரு? ப்ராஸ்தட்டிக் குரூப். ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ், தே வில் பிரேக், இந்த ரெண்டையுமே தே பிரேக் ஹைட்ரோஜன் பெராக்சைடு இன்டு வாட்டர் அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன். அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப் எங்க இருக்கு? Heme is a prosthetic group. It's present in peroxidase and catalase. அடுத்தது நம்ம பார்க்க போறது coenzymes. So இந்த coenzymes usually பசங்களா they are vitamin derivatives. ஓகே, இவங்க வந்து டிரான்சியண்டா தான் இருப்பாங்க, எப்போ தேவையோ அப்போ மட்டும் வந்து போவாங்க. பட் என்னோட ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து எப்பவுமே கூட இருக்கு. Remember, all these are very 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 important. Usually occurring during the course of catalysis. Okay, so example NAD, FAD, okay, TPP, they are all some examples of your cofactor. NAD oda full form enna? Nicotinamide adenine dinucleotide. Okay, nicotinamide adenine dinucleotide phosphate. They contain a vitamin called niacin. Okay, last time நம்ம பார்க்க போறது metal ions. So metal ions ஓட bonding ரொம்ப வீக் தான். எப்பயோ ஒரு வாட்டி பாப்பீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஜிங்க் இஸ் அ கோஃபேக்டர். தே ஃபார்ம் கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் வித் த சப்ஸ்ட்ரேட். ஸோ Zn2+ is a cofactor for carboxy
peptidase. So catalytic activity ரொம்ப முக்கியமானது cofactor. So cofactorல 3 விதம் இருக்கு. Prosthetic group, metal ions and your cofactor. Sorry, prosthetic group, metal ion and coenzymes. Okay. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது classification and nomenclature of enzymes. ஒரு 10,000 enzymes இருக்குமா, ஏன் அதுக்கு மேலேயும் இருக்குமா, இதெல்லாம் எப்படிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இதை எப்படிப்பா நம்ம கிளாசிஃபை பண்றது, அதுக்கான பதில் தான் இது. Okay, so enzymes are classified based on the nature of the reaction they catalyze. எப்படிப்பட்ட reaction வந்து அவங்க catalyze பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து classify பண்றோம். ஓகே, எல்லா என்சைம்க்கும் ஒரு நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்சைம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 6 classes. 6 classes-ஆ நம்ம வந்து நம்ம என்சைம்ஸை டிவைட் பண்றோம். ஓகே, ஈச் கிளாஸ் இஸ் டிவைடட் இன்டு 4 to 13 subclasses and it is given by a 4-digit number. Enzyme classification number ன்னு சொல்றோம். Okay, so we have an oxidoreductases. இது வந்து நம்ம dehydrogenase ன்னு சொல்றோம். எல்லாருக்கும் தெரியும் oxidation reduction. So they are going to help in oxidation and reduction. Okay, so உங்க succinate dehydrogenase அவங்க எல்லாம் இதோட எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்ஃபரேசஸ். டிரான்ஸ்ஃபர்லயே இருக்கு. they help in transfer of group. இங்க பாருங்க, இந்த குரூப் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு மாற்றப்படுது. அதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபரேஸ்ன்னு சொல்றோம். ஹெக்ஸோகைனேஸ், அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ், they are all examples. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹைட்ரோலேசஸ். ஹைட்ரோலேசஸ்னா என்ன மேம்? they break the bond. லேசஸ் they break the bond. okay, by the addition. okay, வாட்டரை வந்து ஆட் பண்ணி they break the bond. அவங்கள தான் நம்ம ஹைட்ரோலிசிஸ்ன்னு சொல்றோம். எப்படிப்பட்ட bond? ester bond, ether bond, peptide bond, glycosidic bond. they break all those kinds of bonds. okay, அடுத்தது லைஸ். லைஸ் also breaks the bond பசங்களா, but by mechanism other than hydrolysis. so இந்த double bond வந்து அப்படியே இருக்கும். okay, next isomerases. they actually convert one isomeric form to another isomeric form. okay, இப்போ glucose இருந்து fructose இல்ல fructose இருந்து glucose அந்த மாதிரி. ligase they form bonds. புது bond form பண்ணும். okay, like your you have your DNA ligase and the marina enzymes. they catalyze the forming of new bond, CO bond, CS bond, CN bond, PO bond. அந்த மாதிரி புது bond வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எஸ், அண்ட் தட்ஸ் அபவுட் திஸ் என்டையர் சாப்டர் பசங்களா. ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளியரா ப்ரிசைஸா உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒரு 2 hours நடத்தக்கூடிய டாப்பிக்கை நான் வரும் 1 hour 12 minutesல முடிச்சிருக்கேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அ வெரி குவிக் ரிவிஷன். டெக்ஸ்ட் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிட்டே போங்க. இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் something from this lecture, please do leave a comment. It will be a great motivation. Thank you so much. Stay tuned for more bio learning. 12th பசங்களா, I will meet you live tomorrow. Take care. Bye.